நாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிற காலம், காலேஜ் படிக்கிற காலத்தில் இல்லை, பயங்கரமாக நம்ம ஆக்டிவாக இருந்திருப்போம், ஹெல்த்தியாக இருந்திருப்போம், நிறைய டைமும் இருந்துச்சு. ஆனால் அப்போ நம்மக்கிட்ட பணம் கிடையாது இல்லையா? ஏன்னா நம்ம பாக்கெட் மணிக்கே அம்மா அப்பாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். காலம் உருண்டு ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. காலேஜ் முடித்தோம், வேலைக்கு போயிட்டோம். வேலைக்கு போனதுக்கப்புறம் கை நிறைய சம்பளம். இப்போ பண பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கிறோம். ஆனால் டைம் கிடையாதுங்க நமக்கு. ஏன் தெரியுமா? 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸோ வேலையோ பார்த்தா மட்டும்தான் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். சரி, ஓகே, ஒரு 60 வயசு வரைக்கும் சூப்பராக வேலை பார்த்தாச்சுங்க. 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டோம், வயசாகிடுச்சு. அப்போது நம்மக்கிட்ட நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம 60 வயசு வரைக்கும் சேர்த்துருக்கோம்ல, சேவிங்ஸ் நிறைய இருக்கும். ஒருவேளை வேலையிலேருந்து வந்தால் ப்ராவிடென்ட் ஃபண்டு வந்திருக்கும். இல்லை பிஸ்னஸில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய அசட்ஸை சேர்த்துருப்பாங்க, நிறைய சம்பாரித்து சொத்து சேர்த்துருப்பாங்க. இது எல்லாம் கிடச்சிருச்சு. அதே போல் நேரமும் நமக்கு நிறைய கிடச்சிச்சு. ஏன்னா 8 மணி நேரத்தில் 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம வேலை பார்க்க போகிறதில்ல, எங்கேயுமே பிஸ்னஸ்க்காக டைம் செலவு பண்ண போகிறதில்ல, வீட்டில் இருக்க போகிறோம். ஸோ நேரமும் நமக்கு கிடச்சிச்சுங்க. ஆனால் ஆரோக்கியம் நம்மக்கிட்ட இருக்காது. ஏன்னா ஆரோக்கியத்துக்காக நம்ம எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலைங்க, எந்த ஒரு முயற்சியுமே பண்ணவே இல்லை. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? நம்ம சேர்த்து வச்ச பணம் அத்தனையும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லா காசையும் ஆஸ்பத்திரிக்கே அழுகுறேன், மாத்திரைக்கே போய் தொலையுது, அதுக்கே வைக்க வேண்டியதாக இருக்குது, மெடிசனுக்கே போகுது சொல்கிறாங்களா இல்லையா? அதே வார்த்தையை நாமளும் சொல்ல வேண்டி வருங்க. பொதுவாக 60 வயசுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம பேர குழந்தைங்களோட ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி ரொம்ப ஜாலியான பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். ஆனால் நிறைய பேரோட நிலைமை என்ன தெரியுமா ஆகுது? 4 செவத்துக்குள்ளே சோஃபாவிலையோ பெட்லேயோ ஈஸி சேர்லேயோ படுத்து கிடக்குறாங்க. அதுவும் அவங்க கூட யாரும் கிடையாது. 4 செவத்தை பார்த்துக்கிட்டு தனியாக தான் படுத்துருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் உட்கார கூட ஆள் இருக்காதுங்க. நீங்கள் ஓடி ஓடி சம்பாரிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைக்காகவும் பேரனுக்காகவும் சம்பாரித்த சொத்தெல்லாம் இருக்கும். அப்போ கூட அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த ஆள் மட்டும் நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்த்துருக்கலாம் பாரு, அப்போவும் சம்பாதிக்கல, சரியாக சம்பாதிக்கல, அழிச்சாரு, இப்போவும் படுத்துக்கிட்டு வச்சுருக்க காசெல்லாம் காலி பண்ணுறாரும்பாங்க. நீங்கள் சம்பாதிச்ச சொத்து பணம் எல்லாமே அந்த இடத்துல தூள் தூளாக போயிடுங்க. அப்போ கூட நமக்கு மரியாதை இருக்கவே இருக்காது. நம்ம எல்லாரோட நினைப்போம் பணம் வந்தால் சந்தோஷமாக மாறிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பணம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்போவும் சந்தோஷம் வரலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பணத்தை வச்சு நம்ம ஹாப்பியெல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டோம், இன்னும் அதிக பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் எல்லையே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பெற்றவங்களையே மறந்துடுவாங்க. நாம் ஒரு ஊரில் இருப்போம், பெற்றவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க, சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. பெற்றவங்க இறந்தது கூட வர முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போயிடுங்க. இவ்வளோ எதுக்கு நாம் பெற்றதுங்களையே மறந்துடுவோம். நம்ம குழந்தையிலே பார்த்திங்களா அவங்கள கிரிச்சில் போட்டிருப்போம், இல்லை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துருப்போம், இல்லை மெய்டை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம். ஹஸ்பண்ட் ஒரு ஊரில், ஒய்ஃப் ஒரு ஊரில், பிள்ளைங்க ஒரு ஊரில், இப்படிலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழறது எதுக்காக? பணத்துக்காக தான். பணம் வந்தால் சந்தோஷம் வந்துருங்கிற ஒரே காரணத்தால் தான்.